இயக்குனர் இமயத்துடைய மரணம் என்பது திரையுலகத்துடைய ஒரு மிகப்பெரிய இழப்புங்கிறது நேற்றிலிருந்து நம்ம வந்து எல்லாருமே அவரவர்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக இன்றைக்கு அவருடைய இறுதி மரியாதை நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் சொந்த மண்ணில் அவரை வந்து நல்லடக்கம் செய்வது என்பது என்னை போன்ற கலைஞர்களுக்கு மன திருப்தியாக இருக்கிறது. காரணம், இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்த ஒரு மாபெரும் கலைஞர். அவர் வந்து எங்கோ ஒரு கட்டடக்காடுக்குள் அவர் உறங்கிவிடக்கூடாது என்பதில் ரொம்ப தீர்மானமாக இருந்தோம். அவருடைய வெளிப்பாடாக அவருடைய மண்ணில், அவர் நேசித்த மண்ணில் இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த இறுதி சடங்குகளை கலந்துக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறேன். உங்களுக்கு அவருக்கு மறக்க முடியாத சம்பவம் நிறைய இருக்குது, வருஷக்கணக்கில் பேசலாம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு பெயரிடப்படாத ஒரு தகப்பனாக என்னை அவ்வளோ வழி நடத்தியிருக்கிறாரு. என்ன அவரு அப்பாவாகவும் நான் மகனாகவும் ஒரு படம் நடிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அது மட்டும் நிறைவேறலைங்கிறது ரெண்டு பேர்த்துமே ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. நிறைய நிகழ்வுகள் இருக்குது. என்னுடைய எல்லா வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளிலும் அவர் தான் முக்கியமாக இருந்திருக்காரு. ஒரு நல்ல களம் வரும்போது அதையெல்லாம் பதிவு பண்ணலான்ட்டு இருக்கேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.